Hello everyone. Smart study 2 months before June 2026 exam. இதுதான் இந்த வீடியோவுடைய டாபிக். ஆல்ரெடி இன்டர் குரூப் 1 2 மந்த்ஸுக்கான ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ குரூப் 2க்கான ஸ்மார்ட் ஸ்டடி பிளான். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்குது. இந்த 2 மந்த்ஸை எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பர்டிகுலராக குரூப் 2 ரிலேட்டடாக 2 மந்த்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரிவிஷன் அண்ட் பேலன்ஸ் போர்ஷன் கவர் பண்ணுறதுன்னு பண்ண முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமலே இருப்பாங்க. இன்னும் இந்த 2 மந்த்ஸ் தான் இருக்குது, எப்படி இந்த 2 மந்த்ஸில் நம்ம படிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ங்கிறப்ப ஃபுல் சிலபஸுடைய நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இப்போ எக்ஸாம் ஜூன் 2026 எழுத போகிறப்ப இன்னும் 2 மந்த்ஸ் தான் கையில் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ஸ்டடி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தான், பட் அந்த ஹார்ட் ஒர்க்குமே ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும். இருந்தால் நம்மளால் நிறைய மார்க் எடுக்க முடியும். கையில் 2 மந்த்ஸில் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாதோ அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல்ல படிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் சிலபஸ் நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அட்லீஸ்ட் இந்த 2 மந்த்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் டைமில் ரிமைனிங் போர்ஷன்ஸை நம்ம கவர் பண்ணுற மாதிரி இங்கே பிளான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குரூப் 2ல் எதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம்னாலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாமுக்கு தேவையான போர்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும்னு மேபி உங்களால் ஃபுல் போர்ஷன் கூட 2 மந்த்ஸில் ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை என்ன? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ப்ராப்பராக ஸ்டடி பிளான் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி படிங்க, உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இருக்கிற 2 மாதம் இருக்குல்ல, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம் அப்படி நினச்சி படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும். இந்த 2 மந்த்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குரூப் 2ல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிற பேசிஸில் தான் அது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சொல்கிறது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய டாபிக்ஸ், நிறையா மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வரக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படிக்கிறதோடு இல்லாமல் அடிக்கடி அந்த பாயிண்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறோம். அதோட சைட் பை சைடு மற்ற டாபிக்ஸும் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அதுலேயும் ஓரளவுக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக்ஸாக இருந்தால் அதையும் சைட் பை சைடு நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வர்றப்ப இட் இஸ் பாசிபிள் டு கவர் தி என்டையர் சிலபஸ். ஸோ என்டையர் சிலபஸும் படித்ததுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தோணுதோ அது எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு எது ஃபீல் பண்ணினீங்க, அது தியரியாக இருக்கலாம் அல்லது ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்த பாயிண்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிற டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அதையும் சேர்த்து படிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலில் அந்த டாபிக்ஸை கவர் பண்ணும்போதே பாஸ்ட் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த சப்ஜெக்ட் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கொஸ்டின்ஸை அப்படியே சேர்த்து ரிவைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த டாப்பிக்கை மறக்கவே மறக்காது. ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸில் டிஃபிகல்ட்டான அல்லது ரொம்ப ட்விஸ்ட்டு அல்லது ட்ரிக்கியான பாயிண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும், அதில் சஜஸ்டட் ஆன்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நோட்டை எடுத்து எழுதினாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அதுலேயே மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி அல்லது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்க்குறப்ப அது உங்களுக்கு மறக்காது. மேபி கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்லேயும் இதே மாதிரி கொஸ்டின்ஸை பாயிண்ட் வர்றப்ப உங்களால் ஈஸியாக அதை எழுத முடியும், மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டடி மெட்டீரியலோட பாஸ்ட் எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸும் பாருங்கள். அட்லீஸ்ட் பாஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் 3 to 4 எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி படிக்கிறது நல்லது. இன்னும் 2016 சிலபஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸாக இருந்தாலும் 2016 சிலபஸுடைய ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தாலும்
அதுவும் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடானதாக தான் இருக்கும். அது கொஸ்டின்ஸும் பாருங்கள். 16 சிலபஸுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்தோ அல்லது அதனுடைய கொஸ்டின்ஸ்ல இருந்தோ இப்போ எதுவும் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. 2016, 2012, 2018 சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். பட் மேக்ஸிமம் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். உள்ளுக்குள்ள போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர மேக்ஸிமம் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலோட பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், பாஸ்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை, அது ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிறது அண்ட் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் பாஸ்ட் சிலபஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸு அண்ட் எம்சிக்யூ கொஸ்டின் பேங்க்கு அண்ட் ஒர்க் புக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. 2016 சிலபஸோட இதுவும் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் புக்கு அண்ட் பிக் கொஸ்டின்ஸ்னு 2016 சிலபஸில் இருக்கிறது, அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மேட்ச் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதுவுமே சேர்த்து பாருங்கள். ஸோ இது மாதிரி எல்லாமே ஒரு டாபிக் எடுக்கிறப்ப ரிலேட்டடாக இது எல்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு அது ரிவிஷன் மாதிரியும் ஆகிடும். அந்த எக்ஸாமில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்லங்கிறதும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அப்போ எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கும். பட் 3 ஹவர்ஸ்க்குள்ளே நிறையா மார்க்ஸுக்கு எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு அவசியம் தேவை. அதுக்காக எழுதி பாருங்கள். ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை கண்ணால் பார்த்தாலும் அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸை எழுதி பார்க்குறப்ப அது உங்களுக்கு எக்ஸாமில் 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்கான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். தியரி கொஸ்டின்ஸ்லேயும் கீவேர்ட்ஸோடு எழுதணும். அதோட ப்ரெசன்டேஷன் லைன் பை லைன், தட் இஸ் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸாக இருந்தால் அதனோட ப்ரொவிஷன்ஸ் அண்ட் தென் அதனுடைய அனாலிசிஸ் அண்ட் கன்க்ளூஷனுங்கிற மாதிரியெல்லாம் கொடுக்கணும். இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். தியரி கொஸ்டின்ஸுக்கு, தட் இஸ் லா பேப்பர், அந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸுக்கு நிறைய மார்க் எடுக்கணும்னா எந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும் அண்ட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி ப்ராப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணணுங்கிறதும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எமினன்ஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 2 சிஎம்ஏ இன்டர் குரூப் 2ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த டாபிக்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டரில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிஎம்ஏ இன்டர் குரூப் 2 பேப்பர் 9 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் 60 மார்க்ஸும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 40 மார்க்ஸும் சிலபஸ்ஸு. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இதில் மொத்தமே 4 சாப்டர் தான் இருக்கும். அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கலந்துருக்கும் இந்த 60 மார்க்ஸுக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இங்கே ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ரிலேட்டடாக எதெல்லாம் நிறையா கேட்குறாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். தியரி நீங்கள் சைட் பை சைடு அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துடலாம். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் மாடியூல் 2ல் இந்த மாடியூல் 2ல் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டு அல்லது லீனியர் லைன், தட் இஸ் லீனியர் ரெக்ரெஷன் லைன், எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அண்ட் லே அவுட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடியது. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு தென் இதில் தியரி பார்ட்டியும் நீங்கள் சேர்த்து பார்த்துடலாம். அடுத்தது மாடியூல் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடியூல் 2, மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 6 and 7 இந்த 4லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வருது. நான் சொல்கிறது ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். மாடியூல் 4ல் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக். அசைன்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், எல்பிபி அது. அண்ட் தென் ஷெட்யூலிங், சிமுலேஷன், இந்த மாதிரி டாபிக் எல்லாம் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு மற்ற டாபிக்ஸ் எல்லாம் சைடில் நீங்கள் படிச்சிடலாம். அண்ட் தென் மாடியூல் 6 இதில் பெர்ட் சிபிஎம் ரிலேட்டடாக நெட்வொர்க் டயக்ராம் வரைகிறது அண்ட் அதில் கிரிட்டிக்கல் பாத் என்னென்னு கேட்குறது அண்ட் அதில் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிற மாதிரி, கிராஷிங், இதெல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடியது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மிஷின், இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ மாடியூல் 7, மாடியூல் 6ல் பெர்ட் சிபிஎம் ரிலேட்டடான ப்ராப்ளம் அண்ட் மாடியூல் 4ல் அசைன்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஷெட்யூலிங், சிமுலேஷன் அண்ட் மாடியூல் 2ல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சிட்டிங்கன்னா மற்றபடி மற்ற சாப்டரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே சைட் பை சைட் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா தியரியிலேருந்து அவங்க எந்த பார்ட் வேணாலும் கேட்கலாம். பாஸ்ட் எக்ஸாம்ஸில் பார்த்துருக்க கொஸ்டின்ஸை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு தெரியும் மோராலஸ் எது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. பட் அதுவே தான் இப்போ ரிப்பீட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. பட் இதில் பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு அண்ட் இவிஏ அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பெஸ்டல், வேல்யூ செயின்னா என்ன, போர்ட்டஸ் 5 ஃப்ரேம் ஒர்க்கு, ஸ்வாட் அனாலிசிஸ், பிசிஜி, இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக்ஸ் தான். அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பிபிஆர்னா என்ன அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ரிலேட்டடான கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இது எல்லாமே தியரி ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். தியரிங்கிறப்ப அது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. படிக்கிறப்பவே அது ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனோட அதை லிங்க் பண்ணி ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தியரியில் ஆன்சர் எப்பவும் ப்ரெசென்ட் பண்ணும்போது லைன் பை லைன், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். பேராவாக, ரொம்ப ஒரே பேராவில் எல்லாமே கிளம்ஸியாக இல்லாமல் பேராவாக ஹெட்டிங் கொடுத்து, சைட் ஹெட்டிங் கொடுத்து 1, 2, 3 அந்த மாதிரி புல்லட் பாயிண்ட் கொடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதும்போதே அதே பேனாவாலேயே அண்டர்லைன் பண்ணிவிட்டு எழுதினீங்க அப்படின்னா, சைட் ஹெட்டிங்ஸ்க்கும் அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பெட்டராக இருக்கும். நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணுறப்ப வேல்யூ பண்ணுற எக்ஸாமினர் இது எல்லாமே பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் ப்ரெசன்டேஷன் எப்போவுமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும். இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அதை தவிர தியரி பார்ட்டெல்லாம் சைட் பை சைடு நம்ம படிச்சுக்க வேண்டியது. பட் அந்த தியரி பார்ட்லேயும் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் உள்ளது எல்லாமே சைடில் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷனுமே ஈஸியாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 10 கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இதில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 50 மார்க்ஸுக்கும் ஆடிட்டிங் 50 மார்க்ஸுக்கும் உண்டு. ஆடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸும் அண்ட் இண்டேஸும் கேட்பாங்க. ஸோ இப்போ இங்கே கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு பார்ப்போம். மாடியூல் 2ல் ஷெட்யூல் 3 படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் கம்பெனிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற கொஸ்டின் ஷியோராக கேட்குறாங்க. இது ஒரு 14 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஷெட்யூல் 3 உடைய ஃபார்மேட் படி தான் P&L ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதில் எந்த ஆர்டரில் ப்ரெசென்ட் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கோ அதில் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கு நோட்ஸாக என்னென்னலாம் நம்ம ஷெட்யூல் என்னென்னலாம் போடணுங்கிறதும், அந்த ஷெட்யூலில் எப்படி ப்ரெசன்டேஷன் நோட்ஸில் காமிக்கணுங்கிறதும் எல்லாமே கொஸ்டினில் இருக்கும். புக்கில் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற அதே ஃபார்மேட்டை பார்த்து அதே மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது கண்டிப்பாக ஒரு 14 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த 14 மார்க் கொஸ்டின்ங்கிறப்ப இந்த ஒரு கொஸ்டினில் ஏதாவது ஒன்று தப்பாக விட்டோம்னா 14 மார்க்கும் போயிடுமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பு மார்க் கொடுப்பாங்க. எந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஷுவராக மார்க் உண்டு. அடுத்தது ஃபஸ்ட்டு மாடியூலில் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் பைபேக், ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அல்லது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அண்டர் ரைட்டிங், இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் குரூப் 2லேயே 2 பேப்பரில் வருது. ஒன்று கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லேயும் வருது, இன்னொன்று ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் வருது. அதனால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ஏதாவது ஒரு சப்ஜெக்டோடு நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா 2 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோடைய ஃபார்மெட், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தால் ஒரு கொஸ்டின் வரலாம். அண்ட் தென் பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறப்ப இதில் பெரிய கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்குறது கிடையாது. இதுலேயே சின்ன சின்ன டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம சேனல்லையுமே போட்டிருப்போம். பேங்கிங் அக்கௌண்ட்ஸுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ பேங்கிங்கில் புக்கில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேங்கிங், இன்சூரன்ஸ் இது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ஹெட்டிங்காக சம்ஸ் இருக்கும். அதாவது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டவுட்ஃபுல் டெட்ஸு, அண்ட் தென் அக்செப்டன்ஸ், என்டார்ஸ்மெண்ட் அண்ட் ஆப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு, அண்ட் ஆர்பிஐ ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் படி
ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ், சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ், பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், இதுக்கான ப்ரிவிஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரெகக்னிஷன் ஆஃப் இன்கம் கேஷ் பேசிஸ்லையா அக்ரூவல் பேசிஸ்லையா, இதெல்லாமே சின்ன சின்ன சம்ஸாக இருக்கும் பேங்கிங்கில். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிலையும் இன்சூரன்ஸ்லையும் சின்ன சின்ன சம்ஸ். நான் சொல்கிறது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆஸ் பர் ஷெட்யூல், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், அந்த மாதிரி பெரிய சம்மாக இல்லாமல் சின்ன சின்ன ஹெட்டிங்கில் சம்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ப்ரீமியம் அண்டு கிளைம்ஸு இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற மாதிரி சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கும். எலக்ட்ரிசிட்டிலையும் டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. இப்போ பெரிய ஃபைனல் அக்கௌண்ட்ஸாக பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதுக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாமே நல்லா பார்க்கணும். ஸோ அது அடிக்கடி கேட்குறது கிடையாது, ரேராக தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன ஹெட்டிங்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே இந்த 3 கம்பெனிஸ்லையும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சிருங்க. அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கண்டிப்பாக ஃபுல்லாகவே படிக்கணும். என்னென்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சிலபஸில் இருக்கோ அது ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற டாபிக் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற சம்ஸ் இட் இஸ் எனஃப். பட் ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கிற எடிஷன் எதுன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப ஓல்டு எடிஷனாக இருந்தால் இன்ஸ்டியூட் சைட்டில் லேட்டஸ்ட் எடிஷன் PDF என்ன இருக்கோ அதில் இருக்கிற சம்ஸும் உங்கள் புக்கில் இருக்கிற சம்ஸும் ஒன்றான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை லேட்டஸ்ட் PDF எடிஷனில் கூடுதலாக சம்ஸ் இருந்தால் அதையும் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு மீதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் சைடில் படிச்சுக்கலாம். அடுத்தது ஆடிட்டிங். ஆடிட்டிங்னு வரும்போது இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு, ஆடிட் ப்ரோக்ராம், ஆடிட் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் படிச்சிருங்க. அடுத்தது இன்டர்னல் செக், இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட் இதனுடைய கம்பேரிசன் அதெல்லாம் படிக்கணும். அண்ட் ஆடிட் சாம்பிளிங்னா என்ன, அண்ட் ஆடிட் டெக்னிக்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இது பேசிக் சாப்டரில் கொஞ்சம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸு. அண்ட் கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் பார்க்குறப்ப ஸ்டாச்சுட்டரி ஆடிட், ஆடிட்டருடைய எலிஜிபிலிட்டி, அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட், ரிசைனேஷன், ரொட்டேஷன், ரெமுனரேஷன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதோட பிரான்ச் ஆடிட், ஜாயிண்ட் ஆடிட் அப்படின்னா என்ன, அண்ட் ஆடிட் கமிட்டியோடைய ரோல். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டில் செக்ரட்டரியல் ஆடிட்னா என்ன, காஸ்ட் ஆடிட்னா என்ன அதெல்லாம் பார்த்துக்கணும். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒவ்வொரு ஐட்டமும் எப்படி ஆடிட் பார்க்கணும், அதில் முக்கியமானது ஆடிட் ஆஃப் இன்வென்ட்ரி அண்ட் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். அடுத்தது ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கான கம்பேரிசன் கண்டிப்பாக படிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது NFRAனா என்ன, நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு மொத்த டாபிக் எல்லாம் இதுக்கப்புறமா நீங்கள் கவர் பண்ணிடலாம். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங்னு இருக்கு இல்லையா, ஆடிட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங், இதில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் அண்டர்டேக்கிங்கான ஆடிட்டிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு தடவை டைம் இருக்கிறப்போ ஒரு கதை படிக்கிற மாதிரி ஒரு கிளான்ஸ் படித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்னா என்னென்னலாம் அங்கே இருக்கும், அது என்ன மாதிரி ஆடிட் பார்க்கணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ரிலேட்டடாக ஆடிட் பார்க்க வேண்டியது அப்படின்னு. அதே மாதிரி ஹெல்த் கேர்னா என்னென்ன பார்க்கணும். இது ஒரு தடவை நீங்கள் சும்மா படிக்கிற மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. அதில் மெயின் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுட்டு அதை வச்சு யூ கேன் டெவலப் யுவர் ஆன்சர். அதை நீங்கள் டெவலப் பண்ணி எழுதிடலாம். ஸோ இது ஏதாவது ஒரு அண்டர்டேக்கிங்கை பற்றி ஆடிட்டிங் ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டடாக ஆடிட்டருடைய ப்ரொவிஷன்ஸை நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு கொடுத்துருங்க. அண்ட் தென் பேசிக் கான்செப்ட்ஸில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேப்பர் 11 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒரு 20 மார்க்ஸுக்கு. ஸோ அது சின்ன ஹெட்டிங் தான், அதனால் அதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஷுவராக 20 மார்க்ஸ் நம்ம எடுக்க முடியும். பட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் மட்டும் வராது, அதுலேயுமே தியரி கலந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு மாடியூல், செகண்ட் மாடியூல் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆங்கிளில் எந்தெந்த டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த மாடியூல் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் கிட்டத்தட்ட ஒரு 21 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். இந்த 3ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. கம்பேரிட்டிவ், காமன் சைஸ் ஆர் ட்ரெண்ட் அனலைசிஸ். இதில் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பாருங்கள். கொஸ்டின் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் சிம்பிள் தான், பட் அது இன்டர்பிரிட்டேஷன் கேட்குறப்ப புக்லேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி தான் ஆன்சர்லேயும் நம்ம எக்ஸாமில் பண்ணணும். ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ, இந்த 3ல் இருந்தும் குறைஞ்சது 2 கேட்குறாங்க. ஒன்று கேஷ் ஃப்ளோ ஆர் ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் ரேஷியோ அனாலிசிஸ்.
அப்போ இந்த மாடியூல் 3க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா மினிமம் 14 to மேக்ஸிமம் 21 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பட் இதில் 2022 சிலபஸ் புக்கில் இருக்கிற சம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2016 சிலபஸில் பேப்பர் 10 16 சிலபஸில் பேப்பர் 10 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு பேப்பர் இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியலில் நிறையாவே சம்ஸ் இருக்கும். இந்த புக்கில் கவர் ஆகாத சம்ஸ் எல்லாம் அதுலேயும் கவர் ஆகிருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபைனான்ஷியல் ரேஷியோ அனலைசிஸ் எல்லாமே அதில் கூடுதலாக சம்ஸ் இருக்கும். அதையும் ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்தது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் ஷுவராக கேட்பாங்க. இது மார்க்கெட் வெயிட், புக் வெயிட் ரெண்டும் வச்சோ அல்லது ஏதாவது ஒன்று வச்சோ கேட்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும். அடுத்தது கேபிட்டல் பட்ஜெட்டிங் பார்க்குறப்ப இதில் எவாலுவேஷன் டெக்னிக்ஸ், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸ் இருக்கும். இதில் பெரிய சம் கேட்குறதா இருந்தால் நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் ஒரு பெரிய கொஸ்டின் கேட்பாங்க. சின்ன சின்ன கொஸ்டின்ங்கிறப்ப இதில் பேபேக் பீரியட் அண்ட் தென் ஐஆர்ஆரோ அல்லது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக கேட்கலாம். அல்லது சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக ஒவ்வொரு மெத்தடாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 7 மார்க் to 10 மார்க்ஸ் வரைக்கும் ஒரே கொஸ்டினில் 1 by 1 ஒரு கொஸ்டினாகவும் கேட்கலாம். அதனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எவாலுவேஷன் டெக்னிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அடிக்கடி அவங்க கேட்கக்கூடியதுன்னு பார்க்குறப்ப ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் நிறையா கேட்பாங்க. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிற கொஸ்டினும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மேபி நீங்கள் அது ஃபஸ்ட் குரூப்பில் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக படித்தது எல்லாமே இதுலேயும் ரிப்பீட் ஆகும். ஃபஸ்ட் குரூப்பில் படிச்சிருந்தீங்கன்னா அது இங்கே உங்களுக்கு திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணாலே போதும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படும், சப்போஸ் அதுலேயே டபுள் ஷிஃப்ட் இருந்தால் எவ்வளவு அமௌண்ட் அடிஷனலாக தேவைப்படும்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட், கிரெடிட் பாலிசி எத்தனை நாள் கொடுத்தா எந்த பாலிசி நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிள்லையும் படிக்கணும். இதுலேயுமே கொஸ்டின்ஸ் வந்து 2016 சிலபஸில் நிறையா இருக்கும். அதுவும் நிறையா நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும். அடுத்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் என்ஐ அப்ரோச், என்ஒய் அப்ரோச் அண்ட் எம்எம் அப்ரோச் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அடுத்தது இபிஐடி, இபிஎஸ் அனலைசிஸ். இதில் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்டு, எந்த பாயிண்ட் இபிஐடி இருக்கும்போது 2 லெவல் ஃபைனான்ஷியல் பிளானிங் நம்ம 2 ஆல்டர்னேட்டிவ் இருந்ததுன்னா அதில் இபிஎஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஃபைனான்ஷியல் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறது சின்ன கொஸ்டினாக கூட கேட்கலாம். அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்தது லிவரேஜ் அனலைசிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அண்ட் டிவிடெண்ட் டிசிஷன் வர்றப்ப வால்டர் மாடலுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்ற தியரியும் சேர்த்து இதில் படிச்சுக்கணும். அதை நாட் ஓன்லி வால்டர் மாடலுங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கூடுதலாக இருக்கும். அதோடு சேர்ந்து மற்ற தியரியும் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். இதை தவிர தியரி பார்ட்டில் சைட் பை சைடு இது எல்லாமே படிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா கொஸ்டின் செக்ஷன் ஏல 30 மார்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 15 MCQs எல்லாருக்கும் தெரியும். செக்ஷன் பியில் வரும்போது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 2A ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு தியரியும் 2Bயில் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து ஒரு தியரியும் கேட்குறாங்க. அதனால் தியரி ஆங்கிளில் உங்களுக்கு தியரி நல்லா வரும், தியரி படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தியரி போர்ஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துக்கணும். ஸோ மாடியூல் 1, மாடியூல் 2 இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக இருக்கும். இதை தவிர இந்த சாப்டர்ஸ்லேயும் நடுவில் தியரிஸ் இருக்கும். ஸோ அதனால் தியரி ஆங்கிளும் ஓரளவுக்கு பார்த்துக்கணும். இதில் கமர்ஷியல் பேப்பர் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்பாங்க, அது பார்க்கணும். அப்புறம் தியரிங்கிறப்ப ஓரளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடியதுங்கிறது ஓரளவுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபர்ஃபீட்டிங்னா என்ன, அண்ட் ஃபேக்டரிங், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், பில் டிஸ்கவுண்டிங்கோட இதை கம்பேர் பண்ணி எனி 1 or 2 டிஃபரன்சஸ் அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு வர்றப்ப ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 டெசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபைனான்சிங் டெசிஷன், இன்வெஸ்டிங் டெசிஷன் அண்ட் டிவிடெண்ட் டெசிஷன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், வெல்த் மேக்ஸிமைசேஷன், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னில் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. இதில் பீட்டானா என்ன அப்படிங்கிற ஆங்கிளையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்கணும். இது ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தியரியில் கவர் பண்ண வேண்டியது இங்கே நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப
சின்ன செக்ஷன் தான். அதாவது மொத்தமே இதில் 20 மார்க்குக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப, இது நியர்லி ஒரு 100 பேஜஸ்க்குள்ளே தான் இருக்குது. 90 பேஜஸ் 100 பேஜஸ்க்குள்ளே தான் இது இருக்கும். இது ஈஸியாகவே நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிடலாம். பட் இதுலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டைசேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி டேட்டா ப்ராசஸிங், இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் டேட்டா கிளீனிங், டேட்டா வேலிடேஷன், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் மாடல் பில்டிங், டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ், டயக்னோஸ்டிக், ப்ரொடிக்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா மைனிங்னா என்ன, அண்ட் ப்ராசஸ் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ், டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ், அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஸோ இதில் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த டாபிக் ஃபுல்லாகவே, தட் இஸ் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாகவே படிக்கிறது பெட்டர். ஈஸியாகவே உங்களால் படிச்சிட முடியும். பாஸ்ட் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு மீதி எல்லாம் கூட அடுத்தது கவர் பண்ணுங்கள். பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் எத்தனை மாடியூல் இருக்கோ ஒவ்வொரு மாடியூலில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 7 மார்க்குக்கு, குறைஞ்சது 7 மார்க்குக்கு கேட்குறாங்க. இப்போ ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஹெட்டிங். ஸோ இதில் இருந்து ஷோராக ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் காஸ்ட்டு பூல், காஸ்ட் டிரைவர், ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பேஸ் பண்ணி எப்படி சம்ஸை நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அடுத்தது டெசிஷன் மேக்கிங் டூல். இது ரொம்ப சிம்பிள் தான். தட் இஸ் குரூப் 1 நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதில் வர மார்ஜினல் காஸ்டிங் தான் இங்கேயே திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. அதில் வர மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட்டு அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். பட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் குரூப் 1ல் லேபர் அண்ட் மெட்டீரியல் மட்டும்தான் வேரியன்சஸ் படிச்சிருப்பீங்க. பட் இங்கே கொஞ்சம் கூடுதலாக வரும். மற்றபடி மார்ஜினல் காஸ்டிங்கோ பட்ஜெட்டரி கண்ட்ரோலோ குரூப் 1ல் இருக்கிறதும் இங்கேயும் மோரார்லஸ் சேம் தான். மார்ஜினல் காஸ்டிங்குடைய கான்செப்டை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன வரும், அதில் இருக்கிற கான்செப்டே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணினா கான்ட்ரிபியூஷன், அதுலேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணினா ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ஓவர் த பிரேக் ஈவன் சேல்ஸ். இந்த மாதிரி இந்த பேசிக் கான்செப்டை முதல்ல கிளியராக புரிஞ்சுக்குங்க. இதில் கீ ஃபேக்டர்னா என்னங்கிறது கண்டிப்பாக படிங்க. கீ ஃபேக்டர்னா என்ன, ஏன்னா அதுதான் ஸ்கேர்சிட்டி அப்படின்னா லிமிட்டடாக அவைலபிள் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் கீ ஃபேக்டர்னு சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும்போது கீ ஃபேக்டரை பேஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் கீ ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இந்த கான்செப்டை கிளியராக புரிஞ்சுட்டு மார்ஜினல் காஸ்டிங் படிங்க. இதில் மார்ஜினல் காஸ்டிங்க்கும் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்க்குமான கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரெண்டுமே சம்மாவும் இருக்கும். அண்ட் கான்செப்டில் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரதுக்கான ரீசன் என்ன, ப்ராஃபிட்டில் டிஃப்ரென்ஸ் வரதுக்கான ரீசன் என்ன, இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு ஆர் ஓப்பனிங் ஸ்டாக்கில் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா அல்லது இல்லைன்னா இந்த மார்ஜினல் காஸ்டிங் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் எந்த சேஞ்சஸ் இருக்குமா, ரெண்டும் சிமிலராக இருக்குமா, ரெண்டுலேயும் வரக்கூடிய ப்ராஃபிட், அந்த மாதிரியும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கெல்லாம் முக்கியமாக படிங்க. ஏன்னா மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒன்லி வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் டோட்டல் காஸ்ட்டுங்கிறப்ப இன்க்ளூடிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் எடுத்து தான் நம்ம ஸ்டாக் வேல்யூஷன் எடுப்போம். அதனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வருங்கிற அந்த பேசிக் கான்செப்டை நல்லா கிளியராக புரிஞ்சுட்டு இந்த சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ மார்ஜினல் காஸ்டிங்குடைய கான்செப்ட் நல்லா தெரிஞ்சாச்சுன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் நீங்களாகவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிங்க மார்ஜினல் காஸ்டிங்னா என்னங்கிற கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, காஸ்ட்டா அல்லது காஸ்ட்டு ப்ளஸ்ஸா, எப்படி அவங்க ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், அது ரிலேட்டடாக டாபிக் படிச்சுக்கோங்க. இப்போ மார்ஜினல் காஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், இது ரெண்டும் படிச்சிட்டிங்கனாலே இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆன மாதிரி ஆகிடும். இதெல்லாம் சைட் பை சைட் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி. இப்போ மார்ஜினல் காஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் இருந்து குறைஞ்சது 2 கொஸ்டினாவது கேட்குறாங்க. நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த டாப்பிக்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏபிசி ரொம்ப ஈஸிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. மார்ஜினல் காஸ்டிங்கும் ஈஸி தான், அதை கான்செப்டை படிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் படிச்சிருங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் ஆல்ரெடி நீங்கள் குரூப் 1 படிச்சிருந்தீங்கன்னா மெட்டீரியல் அண்ட் லேபர் வேரியன்சஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மற்ற வேரியன்சஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பட்ஜெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல், இதில் கேஷ் பட்ஜெட், ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், மற்ற பட்ஜெட் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான்.
எவ்வளவு சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் தேவை, அதை எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி இந்த பட்ஜெட் எல்லாம் படிங்க. இப்போ எந்த பட்ஜெட் கேட்டாலுமே அதை ஈஸியாக உங்களால் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ பட்ஜெட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிட்டிங்கன்னா அதில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் இந்த வேரியபிள் ஓவர்ஹெட், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ், சேல்ஸ் வேரியன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேரியன்சஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெட்டீரியல் அண்ட் லேபர் ஏற்கனவே குரூப் 1ல் படிச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. வேரியபிள் ஓவர்ஹெட், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டும் கலந்து படிச்சுக்கோங்க. சேல்ஸ் வேரியன்சஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. இது எல்லாமே காஸ்ட் வேரியன்சஸில் படித்ததை அப்படியே ரிவர்ஸில் ஃபார்முலாவை போட்டோம்னா சேல்ஸ் வேரியன்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த காஸ்ட் வேரியன்சஸை படிங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் அதெல்லாமே ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாமல் டயக்ராமெட்டிக்காக அதை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது வீடியோ போட்டிருப்போம். அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு டயக்ராமெட்டிக்காக ஈஸியாக மெமரியில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டரி கண்ட்ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப இதில் இருந்து உங்களால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் டிஃபிகல்ட் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அதையும் நீங்கள் சைட் பை சைட் கவர் பண்ணிவிடுங்க. ஒன்று தனித்தனி ஹெட்டிங்னு நினச்சி படிக்கிறதுனால தான் உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். சேல்ஸ் வேரியன்ஸுங்கிறது காஸ்ட் வேரியன்ஸில் ரிவர்ஸ். இப்போ காஸ்ட்டில் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு 10 ரூபா, ஆக்சுவல் காஸ்ட்டு 11 ரூபானா ₹1 அட்வர்ஸ்ன்னு சொல்லுவோம் காஸ்ட்டில். பட் இதே இது சேல்ஸோ அல்லது ப்ராஃபிட்டோ எடுத்தோம்னா ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் கூட இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ஃபேவரபிள்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் அதோட கான்செப்ட். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் இருந்து EVA அல்லது லேர்னிங் கர்வில் அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ROI அல்லது ரெசிடியல் இன்கம். டிபாண்ட் அனாலிசிஸில் அந்த ஃபார்முலாஸ் எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போ டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் இருந்து EVA, லேர்னிங் கர்வ் ஷியோராக ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், இது பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 20 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹெட்டிங் தான். பட் இதில் இருந்து ஷியோராக ஒரு 7லேருந்து 10 மார்க் வரைக்கும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு தியரி கொஸ்டின் இதில் ஷியோராக உண்டு. ஏன்னா இதில் சம் எதுவும் கிடையாது, தியரி கொஸ்டின் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா என்ன, அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் அதை பற்றி கேட்கலாம். காஸ்ட் சென்டர்னா என்ன, ரெவென்யூ சென்டர், ப்ராஃபிட் சென்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், இந்த கான்செப்டை கிளியராக படிங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு இந்த சாப்டர் நல்லா படிச்சுட்டிங்கன்னா இதில் குறைஞ்சது 7 மார்க் நம்ம ஷியோராக எடுக்க முடியும். அண்ட் டெசிஷன் தியரியில் இருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. டெசிஷன் மேக்கிங் அண்டர் சர்டன்டி, அன்சர்டன்டி, ரிஸ்க் அல்லது டெசிஷன் ட்ரீ, இதுவும் சின்ன டாபிக் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு கொடுக்குறப்ப ABC அண்ட் மார்ஜினல் காஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங், பட்ஜெட்டிங் அண்ட் தென் லேர்னிங் கர்வ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் டெசிஷன் தியரியும் படிச்சுட்டு மீதி விட்டுருக்கிற சாப்டர், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய தியரியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடுவில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் சைடில் படிச்சிட்டிங்கன்னா ஃபுல் போர்ஷனுமே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இதெல்லாம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். இந்த சப்ஜெக்ட்லாம் மார்க் கோரி அக்ரிகேட் நிறைய எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. பட் எக்ஸாமில் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப, தட் இஸ் கொஸ்டினை செலக்ட் பண்ணுறப்ப, எதுக்கு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுறப்ப யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கொஸ்டினில் 14 மார்க்ஸ்னாலும் அதில் A, B அல்லது ABC அந்த மாதிரி கொடுத்து தான் அந்த 14 மார்க்ஸை கொடுத்துருப்பாங்க. எந்த கொஸ்டினை சூஸ் பண்ணினா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொஸ்டினாக நீங்கள் சூஸ் பண்ணணும். சில சமயம் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே லாஸ்ட் கொஸ்டின், அதாவது செக்ஷன் Bயில் 8, கொஸ்டின் நம்பர் 8ல் சின்ன சின்ன கொஸ்டினாக ஒரு 5-6 கொஸ்டின் 14 மார்க்கு கேட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தியரியாகவும் இருக்கலாம் அல்லது சின்ன கொஸ்டினாகவும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு கான்செப்ட் எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக ஒரு கொஸ்டின் எழுதினாலே அதில் 2 மார்க்கோ 3 மார்க்கோ ஈஸியாக எடுக்க முடியும். அந்த மாதிரி கொஸ்டினாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணணும். எக்ஸாமுக்கு எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த 2 மந்த்ஸை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு, தட் இஸ் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜூன் 2026 எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.